கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வார்த்தை என்ற மன்னா பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு இந்த நாள தேவன் கொடுத்த வேத வசனம் யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வார்த்தை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமீன், ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். மனுஷன் யுத்தம் பண்ணனாலே நம்மளால தாங்க முடியாது. நமக்காக கர்த்தரே யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான வார்த்தை பாருங்கள். இன்றைக்கு அநேக பேருக்கு எவ்வளோ பிரச்சனைகளும் போராட்டங்களும் எழும்பி நிற்கிறது. இதன் மத்தியில் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருந்தாலே போதும், நீங்கள் சும்மா துதித்து பாடிக்கொண்டிருந்தாலே போதும், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு போகும் பொழுது அவர்களுக்கு முன்னாடி எரிகோ போல பெரிய கோட்டை இருந்தது, இரும்பு தாழ்பாளர் போடப்பட்டிருந்தது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க அங்க போய் என்ன செய்தார்கள்? கர்த்தரை பாடி போற்றி துதித்தார்கள். அவர்களுக்கு முன்னாடி இந்த எரிகோ இடிந்து விழுந்தது. அதே தான் பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கு நமக்கு முன்னாடி யுத்தம் பண்ண எவ்வளவோ ஜனங்கள் எழும்புவார்கள். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது கர்த்தரை பாடி துதிக்கும் பொழுது இந்த கால வேளையிலேயே நம்ம பாடி துதிக்க ஆரம்பிச்சிடணும். கர்த்தரை போற்றி புகழ்ந்து பாடி துதிக்க ஆரம்பிச்சு இந்த நாளை நமக்கு முன்னாடி எத்தனையோ சத்துருக்கள் எழும்பலாம்னு நினைச்சிருப்பாங்க, எத்தனையோ மனுஷங்க எழும்பிடலாம். ஆனா நம்ம இங்க துதிக்க ஆரம்பிச்சிட்டாலே நமக்கு முன்னாடி எழும்பலான்னு நினைக்கிற சத்துருக்கள் எல்லாம் கர்த்தர் சரி கட்டி போடுவார், எல்லாவற்றையும் துரத்தி போடுவார். ஹல்லேலூயா. நம்ம சும்மா இருக்குன்னு சொன்னா கர்த்தரை நோக்கி பார்த்து துதிக்கிறதும் பாடுவதும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது மாத்திரம் தான் நம்ம வேலை. யுத்தம் பண்ணுவது கர்த்தருடைய வேலை. ஹல்லேலூயா. நீங்க கவலைப்படாதீங்க. இந்த கால வேலை நீங்க ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தையை அப்படியே பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். உங்களுக்கு முன்னாடி நான் எழும்புவேன், உங்க முன்னாடி நான் பேசுவேன். யாரெல்லாம் எழும்பி நிக்கலான்னு ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு முன்னாடி தேவன் நமக்குடைய பிள்ளைகளுக்காக ஒரு பிளான் போட்டு வைத்திருப்பார். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க கவலைப்படாதீர்கள். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனை உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நாளை இந்த காலை பொழுது உம்முடைய கரத்திலேயே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எத்தனை பேர் எழும்பலாம், எத்தனை சாத்தான்கள் எழும்பலாம் என்று திட்டம் போட்டிருப்பார்கள் ஆண்டவரே. அவைகள் எல்லாம் தரைமட்டமாக்கி போடுவீராக தகப்பனை உமக்கு ஸ்தோத்திரப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி யாரும் எழும்பக்கூடாது ராஜா. ஏன்னா யுத்தம் பண்ண கர்த்தர் புறப்பட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் நீரே யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நீர் பிள்ளைகளை வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக, எல்லா தீமைக்கு விலக்கி காத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரப்பா.